அனைவருக்கும் வணக்கம். 2023ஆம் ஆண்டிற்கான ஸ்போர்ட்ஸ் அவார்டு பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தியான் சந்த் விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது இந்த ஆண்டு யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கவிதா செல்வராஜ் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, கபடி பயிற்சியாளர். மஞ்சிஷா கன்வர் பேட்மிண்டன் விளையாட்டோட தொடர்புடையவர். வினித்குமார் சர்மா ஹாக்கியோட தொடர்புடையவர். இந்த விருது 2002 வழங்கப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட்டு துரோணாச்சாரியா விருது யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆண்டு ஆர்பி ரமேஷ் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, செஸ் பயிற்சியாளர். லலித்குமார் மல்யுத்தத்தோட தொடர்புடையவர். மகவீர் பிரசாந்த் சைனி பாரா தடகளம் தொடர்புடையவர். சிவேந்திரா சிங் ஹாக்கி தொடர்புடையவர். கணேஷ் பிரபாகரர் மல்லர் கம்பம். 1985 இந்த துரோணாச்சாரியா விருது வழங்கப்பட்டு வருகிறது. துரோணாச்சாரியர் விருது அதோட வாழ்நாள் சாதனையரோட தொடர்புடைய விருது இந்த ஆண்டு யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜக்கீரத் சிங் கிரால்வால் கோல்ஃப் தொடர்புடையவர். இ பாஸ்கரன் கபடியோட தொடர்புடையவர். ஜெயந்த்குமார் புசிலால் டேபிள் டென்னிஸோட தொடர்புடையவர். இந்த விருது பார்த்தீங்கன்னா பயிற்சியாளர்களுக்காக 20 ஆண்டுக்கு மேல் சிறந்து செயல்படுபவர்களுக்காக வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு மௌனநாளா அபுத் ஆசத் விருது இந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க. யார் யாருக்குன்னு பார்க்கலாம். குருநானக் தேவ் பல்கலைக்கழகத்தில் அமித் தராஸ் முதலிடம் பிடிச்சிருக்கு. லவ்லி தொழில்முறை பல்கலைக்கழகம் பஞ்சாபில் இருக்குது. இது 2ஆம் இடத்துல பிடிச்சிருக்கு. குருக்ஷேந்திரா பல்கலைக்கழகம் குருக்ஷேந்திராத்தில் இருக்குது. 3ஆம் இடம் பிடிச்சிருக்கு. இந்த பல்கலைக்கழக இடையே போட்டிகளில் சிறப்பிடம் பெற்றவர்களுக்காக 1956 முதல் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. என்ன விருதுனா மௌனநாளா அப்துல் கலாம் ஆசாத் விருது. நெக்ஸ்ட்டு அர்ஜுனா விருது இந்த ஆண்டு யார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த வைசாலிக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க செஸ் பிரிவை சேர்ந்தவங்க. முகமது சமி கிரிக்கெட் பிரிவில் சேர்ந்தவங்க. ஓஜாஸ் பிரவீன் தியோடெல் வில் வித்தையில் சேர்ந்தவங்க. அதிதி சுவாமி வில் வித்தையில் தொடர்புடையவர். முரளி ஸ்ரீசங்கர் தடகளத்தோட தொடர்புடையவர். பாருல் சௌத்ரி தடகளம் தொடர்புடையவர். முகமதி அசாமுதீன் குத்துச்சண்டையோட தொடர்புடையவர். அனுஷ் அகர்வாலா குதிரையாட்டம் தொடர்புடையவர். திவ்யா கிருதி சிங் குதிரையாட்டம் தொடர்புடையவர். திசா தாகர் கோல்ஃபோட தொடர்புடையவர். கிருஷ்ணா பகதூர் பாதக் ஹாக்கியோட தொடர்புடையவர். சுசிலா சானு ஹாக்கியோட தொடர்புடையவர். பவன்குமார் கபடியோட தொடர்புடையவர். ரிது நெகி கபடி. ரசூரின் கோகோ. பீங்கி லான் பவுல்ஸ். ஹைவரி பிரதாப் சிங் தோமர் துப்பாக்கி சுடுதல். ஈசா சிங் துப்பாக்கி சுடுதல். இந்தர்பால் சிங் ஸ்குவாஷோட தொடர்புடையவர். அசிகா முகர்ஜி டேபிள் டென்னிஸோட தொடர்புடையவர். சுனில்குமார் மல்யுத்தம். அண்டீம் மல்யுத்தம். ரோசி பினா தேவி ஸ்விஸோட தொடர்புடையவர். சீத்தல் தேவி பாரா வில்வித்தையோட தொடர்புடையவர். அதே அஜய்குமார் ரெட்டி பார்வையற்றவர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டோட தொடர்புடையவர். பிராத்தி யாதவ் பாரா கேனோகியோட தொடர்புடையவர். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்களிடையே போட்டிகளில் சிறப்பிடம் பெற்றவங்களுக்காக 1956 முதல் இந்த அர்ஜுனா விருது வழங்கப்பட்டு வருகிறது. யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா ஹாக்கி ஃபெடரேஷன் விருது 2023 யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்திய ஹாக்கி வீரரான அர்ஜுன் சிங் மற்றும் சவிதா ஆகியோருக்கு இந்தியா ஹாக்கி ஃபெடரேட் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சவிதாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய மகளிர் அணியின் கேப்டன் தொடர்ந்து 3வது ஆண்டின் சிறந்த கோல் கீப்பர் விருதை வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோல் ரத்னா விருது பார்த்தீங்கன்னா ஆசிய பேட்மிண்டன் போட்டியில் இரட்டையர் பிரிவில் தங்கம் வென்று வரலாற்று சாதனை படுத்திய சாத்விக் சாய்ராஜுக்கு, அதே சிராக் செட்டி ஆகியோருக்கு மேஜர் தயான் சந்தல் கோல் ரத்னா விருது வழங்கப்பட உள்ளது. அண்டீம் பங்காலுக்கு 2023 என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யுனைடெட் வேர்ல்டு ரெஸ்லிங் அமைப்பு வளர்ந்து வரும் வீராங்கனைகளுக்காக ரைசிங் ஸ்டார் விருது அண்டீம் பங்காலுக்கு வழங்கப்பட உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அவார்டு இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பற்றி நான் உங்களுக்கு தனித்தனியாகவே வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.